ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் ரொம்பவுமே முக்கியமானது. ஆஷாட நவராத்திரியில் நம்ம சொல்லியிருக்கிற வீடியோ ரெண்டுமே கட்டுப்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய சிஸ்டர்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. சிஸ்டர், எங்களுக்கும் பண்ணணுன்னு ஆசை, ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா நாங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. அதனால் ரூல்ஸே இல்லாமல் ஏதாவது முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ரூல்ஸே இல்லாமல் செய்கிற மாதிரியான முறை தான் இது. ரொம்ப சுலபமானது. சில விஷயங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக அது பண்ணலாம். என்னங்கிறது பார்த்தலாம். நேற்று போட்ட வீடியோவில் சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னங்கிறது பார்த்தலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 18ஆம் தேதி வருது. 17ஆம் தேதியோட பேர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. நாளையோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ பேர் கொடுக்குறவங்க இந்த 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க ஊர் பேர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க. பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்குலாம் வரது கிடையாது. எல்லோரும் பண்ணுறவங்க ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு அந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வேறு நம்பர் தரேன். ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. ஹாய் ராஜிகா, நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த ராதிகான்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே வீடு கட்டணும், மணல் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க இப்போ வீடு கட்டி கூடி போயிட்டாங்க. இப்போ இந்த நவமணிக்கு யாகம் பண்ணி மணலும் கிடச்சி நல்லபடியாக வீடு கட்டி குடி போயிட்டாங்க. உங்கள்கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்ல சொன்னாங்க. வாராகியம்மனுக்கும் நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல சொன்னாங்க. நன்றி சகோதரி, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தங்க வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நம்மளோட நவமூலிகை யாகத்துக்கு கொடுத்துருந்தாங்க. வீடு பாதியில் அப்படி நின்றுட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு மணல் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக, அது கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக வேண்டி பேர் கொடுத்துருந்தாங்க. இப்போது அந்த மணல்லாம் கிடச்சி வீடு கட்டி அவங்க குடியே போயிட்டாங்க. அதுதான் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருந்தாங்க. வராகி அன்னைக்கும் வராகமுத்து சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எப்படி தான் இந்த பஞ்சமியில், அதுவும் ஒரே பஞ்சமியில் பல பேர்த்தோட வாழ்க்கையே மாறிட்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த நன்மைகள் போய் சேரணுங்கிறது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். வீடியோவில் சில பேர் மரகத நிலவழி சக்கரத்தை பற்றி டீட்டெயில் எதில் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இது ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். புதுசாக வரவங்களுக்கு இது தெரியறதில்ல. நம்மளோட வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஒரு நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ, ஷார்ட்ஸ், ப்ளேலிஸ்ட் இப்படி லைனாக இருக்கும் இல்லையா? அதில் ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மரகத நிலவழி சக்கரன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோலேருந்து ஃபஸ்ட்லேருந்து பார்ட் 1லேருந்து லைனாக பார்த்தீங்கன்னா மரகத நிலவழி சக்கரத்தை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் மரகத நிலவழி சக்கரம் ப்ளேலிஸ்ட்டு அதில் கூட நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். இந்த வீடியோ நடுவுலையும் உங்களுக்கு சென்டரில் மேலே பார்த்தீங்கன்னா ஐகார்டில் நான் கொடுத்துருப்பேன் மரகத நிலவழி சக்கரத்தோடது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு போகும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நேற்று போட்ட வீடியோவில் அந்த கிழங்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? திருப்பதியில் செய்கிற ஒரு சிறப்பான முறை, இதை எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். சில பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது சேனக்கிழங்கா, கருணக்கிழங்கா, என்ன கிழங்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். நான் சொன்ன இந்த 2 கிழங்குகளுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சேனைக்கிழங்கில் பண்ணுறது ஒரு முறை இருக்குது, கருணைக்கிழங்கும் பண்ணலாம், சக்கரவள்ளி கிழங்கும் பண்ணலாங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சொன்னலைங்களா, அந்த சிஸ்டர் திருப்பதியில் இருக்கிறவங்க ஒரு சிஸ்டர் சொன்னாங்கன்னு, நீங்கள் சொன்ன டவுட்டை நான் அவங்கக்கிட்ட சொல்லி நான் கேட்டேன். எனக்குமே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு திடீர்னு. என்ன சிஸ்டர், இது கருணைக்கிழங்குன்னு சொல்கிறாங்களே, கருணைக்கிழங்கு சேனைக்கிழங்கு ரெண்டுமே வேறு வேறு. கருணைக்கிழங்கு உருண்டையாக சின்னதாக இருக்கும், புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சேனைக்கிழங்கு கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டப்போ இந்த மஞ்சள் கிழங்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், கருணைக்கிழங்கும் யூஸ் பண்ணுவோம், சக்கரவள்ளி கிழங்குல கூட யூஸ் பண்ணுவாங்க சிஸ்டர். இந்த கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வாராய்க்கு செய்கிறது சிறப்பு தான். அதனால் பயப்படவே வேண்டாம், எந்த கிழங்காக இருந்தாலும் யூஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு டவுட் வேண்டாம். நீங்கள் கருணக்கிழங்கு கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம், சேனக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இது 3ல் எந்த கிழங்கு கிடைச்சாலும் தாராளமாக இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு சில பேர்த்துக்கு டவுட் இருந்துச்சுன்னா நேற்று போட்ட வீடியோவில் பாருங்கள். இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்.
இந்த ஆஷாட நவராத்திரி முடியறதுக்குள்ளே ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் நிறைய சகோதரிகள் எங்கிட்ட கேட்டது. ரூல்ஸ் இல்லாமல், கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல், எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் சிஸ்டர், கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. பீரியட்ஸ் டைமாக இருக்குது ஆனால் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. பரவாயில்ல, இது எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம செய்ய போகிற முறைக்கு ஒரு சில பொருட்கள் வேணும். அந்த ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சுட்டு நான் சொல்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் எதுக்காக கேட்குறீங்களோ அந்த பவர் வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி அதை செஞ்சு முடிக்கும். சரிங்களா? நமக்கு தேவையான பொருள் வந்துட்டு நீங்கள் எத்தனை நாள் ஆஷாட நவராத்திரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நல்லா யோசித்து வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து 2ஆம் நாள். நீங்கள் 7 நாட்களா, 5 நாட்களா, 3 நாட்களா, எத்தனை நாள் பண்ணுறீங்கன்னு யோசிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, எத்தனை நாளோ அத்தனை நாளுக்கு தகுந்த மாதிரி வெத்தலை வேணும், விரலி மஞ்சள் வேணும். இந்த 2 பொருள் தான் நமக்கு வேணும். 5 நாளாக 5 வெத்தலை 5 விரலி மஞ்சள் நமக்கு தேவை. 3 நாளாக 3 விரலி மஞ்சள் 3 வெத்தலை நமக்கு தேவை. காம்போடு இருந்தாலும் பரவாயில்லை. சரிங்களா? இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸ்ரீவாகி வருகாம்பிகா ரிரி ரிரி. சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல். ஸ்ரீவாகி வருகாம்பிகா ரிரி ரிரி. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். காரிய சித்தி தரக்கூடியது. ஒரே தடவையில் சித்தியாகுமா இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் என்ன பண்ணணுமா, உங்களோட வேண்டுதலை அந்த வெத்தலையிலையும் விரலி மஞ்சளையும் எழுதணும்னு சொல்கிறாங்க. ஒரு பேனா, ஏதாவது ஒரு பேனா வச்சுக்கோங்க, எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வெத்தலையில், நீங்கள் வெத்தலை எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த வெத்தலையில் அந்த பேனாவால் எழுதணுமா. இப்போ பணம் வேணும், எத்தனை பிரச்சனை வேணாலும் எழுதலாம். ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எவ்வளோ வேணாலும் எழுதலாம். பணம் வர வேண்டும், 5 லட்ச ரூபா பணம் வரணும், அடுத்த வாரத்துக்குள்ளே ஒரு வேலை கிடைக்கணும், நான் நினைத்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், இப்படி என்னெல்லாம் விஷயம் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் வெத்தலையில் எழுதுங்க. முக்கியமாக எனக்கு உடனே நடக்கணுங்கிற விஷயத்த விரலி மஞ்சளில் எழுதுங்க. இப்படி எழுதி அந்த வெத்தலைக்குள்ளே அந்த விரலி மஞ்சளை வச்சு அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றி ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இல்லை லப்பர் பேண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட போட்டு வச்சுக்கோங்க. இப்படி சுற்றி நீங்கள் உங்கள் வீட்டு ஷெல்ஃபில் எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இந்த மந்திரத்தை மட்டும் 108 முறை எப்படியாவது சொல்லிடுங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை கட்டாயம் 108 வாட்டி சொல்லணும். ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த முறைக்கு எதுக்குமே ரூல்ஸ் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருந்து கூட செய்யலாம், வீட்டில் இருந்து கூட செய்யலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் செய்யலாம். ராத்திரி நேரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஈவினிங் டைம் மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இது செய்யலாம். சரிங்களா? இப்படி செஞ்சு நீங்கள் தினமும், நான் தான் சொல்கிறேன், எத்தனை நாள் செய்கிறீங்களோ அத்தனை நாளைக்கும் வெத்தலையும் விரலி மஞ்சளும் எடுத்து இப்படி நீங்கள் கட்டி வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் நவராத்திரி பூஜையெல்லாம் முடிப்பீங்கள்ல, ஒட்டு மொத்தமாக நான் வந்து 7 நாள் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், நவராத்திரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெத்திலையும் விரலி மஞ்சளையும் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெத்திலையை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாம்பிராணி போடுறக்கு ஏதாவது காய வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த விரலி மஞ்சளை நீங்கள் வந்து வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம், தேய்ச்சி குளிச்சுக்கலாம், மஞ்சள் செய்யறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறையில் அதை செய்யணும். எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு வழிபாடுகள் முடிஞ்சதுக்கப்புறம், ஆஷாட நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யணும். அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான எளிமையான முறை தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரே தடவையில் ரிசல்ட்டு கொடுக்குமா. இது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு துளி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.